Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்பைஸ் அண்ட் லைஃப் கனடா சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான ரவா கிச்சடியோட ரெசிபி தான். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக கோகோனட் ஆயில் விட்டு அதை ஹீட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இப்போ ஒரு சின்ன துண்டு பட்டை ஆட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை இதையும் ஆட் பண்ணி எண்ணெயிலே வதக்குறேன். ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 கிராம்பு ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஸோ இப்போ கரம் மசாலா ஐட்டங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா முழுசாகவே ஆட் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகாய் இருந்தால் நீங்கள் பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம், அதுவும் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். என்கிட்ட பச்சை மிளகாய் இல்லை இன்றைக்கி, ஸோ அதனால் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஒரு சின்ன டீஸ்பூன் ஜீரகமும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் போட்டு நம்ம அந்த எண்ணெயிலே ஃபஸ்ட்டு கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கிறோம். இதெல்லாம் பொரிஞ்ச உடனே நான் வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ண போகிறேன். அந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா பொடியாக நறுக்கிக்கணும். அந்த ஃபைன்லி சாப்டாக இருந்தால் தான் பார்த்திங்கன்னா அது ரொம்ப வாயில் அந்த மாதிரி வராமல் இந்த கிச்சடிக்கு நல்லாயிருக்கும். இதே டைமில் கொஞ்சம் கருவேப்பிலையும் சின்ன சின்னதாக வெட்டி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு பல்லு பூண்டும் பார்த்திங்கன்னா சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணுறதா ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் நான் ஆட் பண்ணலை, அதுவும் ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும், ஆப்ஷனல் தான். ஸோ இப்போ நல்லா வெங்காயத்தை நல்லா பார்த்திங்கன்னா வதக்கிக்க போகிறேன். அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லா அதில் வதங்கி அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரலும் அதில் வதக்கிக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு அரை தக்காளி பொடியாக வெட்டினது, அதுக்கப்புறம் 2 கேரட், சின்ன கேரட் எடுத்திருக்கேன், அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் போட்டு வதக்கிக்க போகிறோம். ஸோ தக்காளி நோட் பண்ணியிருப்பீங்க, நான் குட்டி குட்டி செரி டொமேட்டோஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது லாக்டவுன் பீரியடுன்றனால அதை யூஸ்அப் பண்ணுறதுக்காக பண்ணிகிட்ருக்கேன் நான். இப்போ நான் மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மஞ்சள் தூள் நல்லா ஸ்மெல்லெல்லாம் பச்சை ஸ்மெல் போகிற வரலும் நல்லா ஃபஸ்ட்டு வதக்கிக்க போகிறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா சோம்பு தூள் ஒரு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்க போகிறேன். வெறும் சோம்பு தூள் தான், வேறு மசாலா ஐட்டம்லாம் அதில் இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிற போகிறேன். ரொம்ப காரம் இதுக்கு நான் போட போகிறதில்ல. ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறேன். இதுக்கு நடுவில் நான் கெட்டிலில் ஆல்ரெடி சுடு தண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் அந்த சுடு தண்ணியை ஆட் பண்ண போகிறேன். 1 கப்பு ரவைக்கு 2.5 கப் அப்படின்ற விதத்துக்கு நான் ஆட் பண்ண போகிறேன். தேவைப்பட்டால் அதுக்கப்புறம் நான் திருப்பி ஆட் பண்ணிப்பேன். இப்போ மூடி போட்டு நம்ம இந்த காயெல்லாம் கொதிக்க விட்டுட்ருக்கோம். ஸோ ஒரு நிமிஷம் பார்த்திங்கன்னா மூடி போட்டு வேக வச்ச உடனே இந்த காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. ஸோ பச்சை பட்டாணி, ஃப்ரோசன் பட்டாணி, ஸோ அதையும் டீஃப்ராஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் அது டக்குன்னு வெந்துடும். லாஸ்ட்டாக அதை ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் போட்டுட்டு இப்போ அந்த 1 கப் ரவையை நல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி இந்த கிரேவியில் ஆட் பண்ண போகிறோம். இந்த ரவையை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் அடுப்பை சிம்மில் வச்சுட்டேன். ரவையை ஆட் பண்ண உடனே நம்ம இதை நல்லா பார்த்திங்கன்னா அந்த கிரேவியோடு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ரோஸ்டட் ரவை தான் நான் ஆட் பண்ணியிருக்கேங்க. ஸோ அது சட்டுன்னு உங்களுக்கு வெந்துடும். ஸோ நான் ஆட் பண்ணி பார்க்குறேன், தேவைப்பட்டால் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். ஒரு அரை கப் கிட்ட தண்ணி திருப்பியும் தேவைப்பட்ட மாதிரி இருந்துச்சு, அதனால் ஹாட் வாட்டர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா 1 கப் ரவைக்கு 3 கப்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஹாட் வாட்டராகவே ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நம்மளுக்கு சட்டுன்னு குக் ஆகிடும். ரொம்ப உங்களுக்கு கொலன்னு ஆகாது, நல்லா கொஞ்சம் உதிரியாக வரும். இப்போ இந்த தண்ணியெல்லாம் வற்றிருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா மூடி போட்டு ஜஸ்ட் ஒரு 1 மினிட் நான் இது குக் பண்ண விட போகிறேன். 1 மினிட் ஆகிடுச்சு, அவ்வளோதான். நம்மளோட கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா கட் பண்ணி வச்சுருக்க மல்லி இலையை ஆட் பண்ணி விட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணியும் கொடுத்துட்டு நம்ம நிறுத்தி விட்டுற வேண்டியது தான் அடுப்பை. அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான ஹெல்த்தியான ரவா கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி பண்ணி கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக பிள்ளைங்களும் ஈஸியாக சாப்பிடுவாங்கங்க. இன்னும் கொஞ்சம் வேணாலும் நம்ம நெய் ஜாஸ்தியாக ஆட் பண்ணிக்கலாம். பசங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் கூட நெய் ஆட் பண்ணி கொடுத்துட்டா இன்னும் நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல அந்த ஒரு ஃப்ளேவரும் இருக்கும். பாருங்கள், ரொம்ப குழஞ்சு இல்லாமல் ஈஸியாக இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரே இதில் பசங்களுக்கும் இறக்கி விட்டுறலாம். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.